அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்கணும். அவங்க டைம் பார்க்கணும்னா நம்ம பார்க்கலாம். இல்லை அவங்க என்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு நம்ம டைரெக்டாக போகணுன்னா நம்ம மேனேஜர் பார்க்கணும்னு போய் சொல்லக்கூடாது. போகும்போது நம்ம சாம்பிள்ஸ் போகணும். நம்மளோட சாம்பிள்ஸ் கொண்டு போய் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வந்துடலாம். அது ரொம்ப டஃப் தான். உடனே போனோடனே வாங்க கொடுங்கன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. அவங்க 1 மாதம் 2 மாதம் கூட ஆகும். நாங்கள் சொல்கிறோங்க நம்மளோட விசிட்டிங் கார்டு தான் கொடுத்துட்டு வரணும். அவங்க கால் பண்ணுவாங்க, நம்ம வெயிட் பண்ணுறோம். விட்டமின்ஸ் நிறைய இருக்குங்க சார். அந்த மாதிரி நிறைய ரிச் விட்டமின்ஸ் இருக்கு. தாதுக்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு, துத்தநாகம், மெக்னீஷியம், இது மாதிரி நிறைய தாதுக்கள் இருக்கு. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எக்கில் சாப்பிடும்போது ஹோட்டலில் போய் நம்ம ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதே நம்ம அந்த கொண்டக்கடலை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக நாம யூஸ் பண்ணிட்டு தாங்க சார் அடுத்தது நம்ம சேலுக்கு போவோம். சார் எனக்கு சுகர் ஸ்டார்ட் ஆனிச்சு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு கண்ட்ரோலாக இருக்குங்க சார். கண்டிப்பாக பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணிருக்கோம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? கலர்ஸ் நல்ல க்ரீனாக வரணும். க்ரீனாக தான் இல்லை ஒரு சில நேரம் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக நல்ல திக்காக க்ரீனாக வருமா இல்லை லைட்டாக க்ரீன் தான் வரும். ஏன்னா லைட்டாக வருதுன்னா நமக்கு அந்த சூரிய வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா. கொஞ்சம் சூரிய சேடம் நம்ம அதில் படணும். அப்பதான் அந்த க்ரீனஸ் வரும். இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஆனால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஆமாம். அந்த தவறுகளை நம்ம பண்ணது நம்ம வந்து அடுத்த வாட்டிக்கு அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் கேட்குறேன். கொஞ்சம் எல்லோயிஸா இருந்தா கொஞ்சம் மோர் சன்லைட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்க சன்லைட்லயே வைக்கலாம். இப்போ எல்லா வெதர் கண்டிஷன்லயும் நம்ம வளர்க்க முடியும். அதாவது மழைக்காலம் பனிக்காலம் மழை காலத்துல நம்ம கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும். நாம தான் அது கரெக்டாக பார்த்து பம்பஸ் வரும், அதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணணும். அதை நாம இந்த விதைகளும் நல்லா கழுவிட்டு போக்கத்துக்கு வந்து நம்ம தரமா தண்ணி அதிகமா தண்ணி அதிகமாக இல்லாமல் கரெக்டாக பார்த்து லெவலாக பார்த்து. ரொம்ப தண்ணி இருந்தாலும் பங்கு சொல்லணும். அதிகமாக ஃபுல்லாக தண்ணியே இருந்ததுன்னா பங்கு சொல்லணும். அந்த தண்ணியில் ஏதாவது கலக்குறாங்களா இல்லை நார்மல்? அதான் சார் சொல்லியிருந்தாருங்க. சார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாருங்க. நார்மல் தண்ணி அவர் சீஸ் அவரை வந்து ஸ்டோக் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம். நாங்கள் நார்மல் ட்ரை பண்ணி பார்த்து சொல்ல போட்டீங்கன்னா சிறுவாணியிலே பயன்படுத்தலாங்களா? இல்ல இது சின்ன சின்ன யுக்திகள் தான். ஜெர்மினேஷனுக்கு வந்து இந்த ஒரு மெத்தடாலஜி மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்டது. நிறைய இப்போ ஆர்கானிக் இயற்கை விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மட்டுமல்ல, ஜெர்மினேஷனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல எடுத்து சொன்னது இது பெரிய டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இதுல 1-2 தான் விஷயம் இருக்கு. நான் சொல்லியிருக்கிற மாதிரியே ஜெர்மினேஷன் டெக்னாலஜின்னு போனால் அது மிகப்பெரிய கடலுங்க இல்லைங்களா? அடுத்த கேள்வி ஏதாவது